தமிழ் சினிமாவை இந்திய அளவில் கொண்டு சென்று பாலிவுட் என்று அழைக்கப்படும் ஹிந்தி சினிமாவிலும் மற்ற தென்னிந்திய மொழிகளான தெலுங்கு, கன்னட சினிமாவிலும் வெற்றி கொடி நாட்டி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சினிமாவிற்கும் பெருமை சேர்த்த இயக்குனர் திரு ஸ்ரீதர் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீதர் அவர்கள் சென்னையை அடுத்த செங்கல்பட்டில் 1933 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி பிறந்தார். அவரது இயற்பெயர் கிரீதர் கிருஷ்ணன். ஸ்ரீதர் செங்கல்பட்டில் உள்ள சென்ட் ஜோசப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்தார். தனது 20வது வயதிலே தமிழ் உரைநடைகளை எதுகை மோனையுடன் எழுதி தேர்ச்சி பெற்றார். பள்ளி பருவத்தில் அங்கு நடத்தப்படும் கலை நிகழ்ச்சி நாடகப் போட்டிகளில் தமிழ் வசனத்தை மையமாக வைத்து இவர் பல கதைகளை எழுதியுள்ளார். அந்த நாட்களில் மிகவும் புகழ் பெற்றிருந்த திரைப்பட வசனகர்த்தாவான இளங்கோவன் வசனத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடன் இணைந்து 1063ஆம் ஆண்டு சித்தூர் ராணி பத்மினி என்ற திரைப்படத்தில் கதை வசனம் எழுதும் வாய்ப்பை பெற்றார். ஸ்ரீதர் தனது தொடக்க காலத்தில் பல திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவாக பணி புரிந்து வந்தார். அவர் வசனம் எழுதிய படங்கள் அனைத்தும் பெரும் வெற்றி அடைந்தது. ஸ்ரீதர் அவர்கள் இயக்குனராக அறிமுகமாகிய முதல் திரைப்படம் கல்யாண பரிசு திரைப்படம். இப்படத்தில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி மற்றும் விஜயகுமாரி ஆகியோரின் நடிப்பில் 1959ஆம் ஆண்டு வெளியாகி பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி கொடி நாட்டியது. கல்யாண பரிசை தொடர்ந்து அவர் இயக்கிய மீண்ட சொர்க்கம், விடிவெள்ளி, தேன் நிலவு, சுமைதாங்கி, நெஞ்சில் ஓர் ஆலயம், போலீஸ்காரன் மகள், நெஞ்சம் மறப்பதில்லை, கலைக்கோவில், காதலிக்க நேரமில்லை, வெண்ணிராடை, கொடிமலர், அவளுக்கென்று ஒரு மனம் என்று தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார். 1964ஆம் ஆண்டு எவர் கிரீன் காமெடி படமான காதலிக்க நேரமில்லை படத்தின் மூலம் நடிகர் ரவிச்சந்திரன் நடிகை காஞ்சனாவை அறிமுகப்படுத்தினார். 1965ஆம் ஆண்டு வெளியான வெண்ணிராடை படத்தின் மூலம் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார். இப்படத்தில் மேலும் வெண்ணிராடை மூர்த்தி, நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோரையும் அறிமுகப்படுத்தினர். நடிகர் திலகம் சிவாஜியை வைத்து அவர் இயக்கிய நெஞ்சிருக்கும் வரை, ஊட்டி வரை, உறவு, சிவந்தமன், கலாட்டா கல்யாணம் போன்ற சிறந்த படங்களை வழங்கினார். புரட்சி நடிகர் எம்ஜிஆரை வைத்து அவர் இயக்கிய உரிமைக்குரல், மீனவ நண்பன் போன்ற படங்கள் வசூலில் சாதனை படைத்தது. ரஜினி கமலை வைத்து இயக்கிய இளமை ஊஞ்சலாடுகிறது வெள்ளி விழா கண்டது. பிறகு ரஜினியை வைத்து இயக்கிய துடிக்கும் கரங்கள் மற்றும் கமலை வைத்து நானும் ஒரு தொழிலாளி போன்ற படங்கள் வெற்றி பெற்றது. ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய கடைசி திரைப்படம் தந்துவிட்டேன் என்னை. இதில் அவர் இன்று சினிமா உலகில் முன்னணி நடிகராக உள்ள சியான் விக்ரமை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். இவர் அறிமுகப்படுத்திய நடிகர், நடிகைகள் அனைவரும் தமிழ் சினிமாவில் புகழ் பெற்று விளங்கினார்கள். இவருடைய பல வெற்றி படங்களை ஹிந்தியில் படமாக்க புகழ்பெற்ற நடிகர்களான ராஜ்கபூர், ராஜேந்திரகுமார், ராஜ்குமார், ஜிதேந்திரா, ராஜேஷ் கண்ணா போன்றவர்கள் போட்டி போட்டனர். தமிழில் அவர் இயக்கிய கல்யாண பரிசு படத்தை ராஜ்கபூர் மற்றும் வைஜெயந்தி மாலாவை வைத்து தனது முதல் ஹிந்தி படத்தை இயக்கினார். பின்பு நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தை ஹிந்தியில் தில் ஏக் மந்திர் என்ற பெயரில் இயக்கினார். அவர் இயக்கிய அனைத்து ஹிந்தி படங்களும் பெரும் வெற்றி பெற்று அந்த காலத்திலேயே பான் இந்தியா இயக்குனராக பெரும் புகழ் அடைந்தார். இந்திய அரசு அவரின் கலைச்சேவையை பாராட்டி தபால் தலை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தியது. தமிழக அரசு கலை மாமணி விருது கொடுத்து சிறப்பித்தது. மேலும் இவரின் பல படங்கள் தேசிய விருது, மாநில விருதுகளை வென்றுள்ளது. சில ஆண்டுகளாக பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீதர் திரைப்பட இயக்குனர் பணியிலிருந்து முழுவதுமாக 1991ஆம் ஆண்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். 2008 அக்டோபர் 20 சென்னையில் தனது 75வது வயதில் காலமானார். அவர் நம்மை விட்டு சென்றாலும் அவர் படங்களும் இசையும் கதைகளும் இன்றைக்கும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய படங்களில் உங்களுக்கு எந்த படம் மிகவும் பிடிக்கும் என்று கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தமிழ் சினிமாவின் பொக்கிஷமான இயக்குனர் ஸ்ரீதரின் சாதனைகளை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.